வெல்கம் பேக் டு ரைடே கைஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ராகன் பால் சீரியஸை சேர்ந்த எபிசோட். நான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸோட நேம் சூப்பர் ட்ராகன் பால் ஜீரோஸ். எபிசோட் நம்பர் 6 or 7 கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணாத ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூ சண்டை போடுறாரு நம்ம வெஜிடா அண்ட் கோகோ கூட. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பர் சைன் லெவல் 4 இருக்கிற கூட வெஜிடா அண்ட் கோகோ கூட சண்டை போடுறாங்க. ஸோ இந்த எபிசோட் நேம் சொல்ல மாறேன்ட்டேன். இந்த எபிசோட நேம் என்னது பார்த்தீங்கன்னா த அல்ட்ரான் இட்ஸ் கோட்ஸ் டு ஓப்பன் எபிசோட். பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூ ஒன்று இருக்கார். ஸோ பின்னாடி நம்ம கம்பர் இறங்கி வராரு. கூட சண்டை போடுங்க. சக்தி வச்சுட்டா சொல்கிறேன். இவன் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளோட ஒரிஜினல் அதாவது நம்மளோட எந்த சீரியஸ் சேர்ந்து வச்சுட்டா சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நம்மளோட ஆல்டர்னேட் கோக்கு வந்து கூட சண்டை போடுங்க அப்படின்னு நம்மளோட கம்பர் கத்துவார். என்னது இதுதான் அந்த மாதிரி சவுண்டெலாம் கேட்குது. பார்த்திங்கன்னா நம்மளோட கம்பர் ரொம்ப கோவத்தில் அதை எடுத்து அழுக்கி வச்சுருவாங்க. நம்ம ஃபியூ பார்த்து காணானா அதுக்கான நேரம் வந்துச்சு. வெல் அது கிராண்ட் ஆரம்பிக்க போகுது. நீங்கள் பாருங்கள், அந்த ரீசன் ஆரம்பிக்க போகுது. நான் உங்களை பாலில் வாங்குவேன். நான் கிளம்புறேன் அப்படி நம்மளோட ஃபியூ கிளம்பி போகிறேன். எங்கே போகிறேன் இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிளம்பி போகிறேன். ஸோ நானும் வரேன். ஃபியூ லேட்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நாளைக்கெலாம் நம்மளோட வெஜிடா சூப்பர் சைன் 4 இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம கோகோவை பார்த்து ஃபைனல் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாலை தூக்கி போகிறாரு. சூப்பர் சைன் லெவல் 1 போயிடுச்சு. சூப்பர் சைன் 4 ரெடியாக இருக்காங்க. 2 பேருமே எப்படியா தடுக்கலான்னு 2 பேரும் தடுக்கிறாங்க. வச்சுட்டா என்னால் முடியல கேட்குறான். முடியும் உன்னால் பார்த்துக்கோ. காம்பர் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. பார்த்தீங்கன்னா காம்பர் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போடுறான். ரெண்டு சைடு கத்தின்னு இருக்காங்க. நான் எவ்வளோ நேரம் கத்தேன். பார்த்தீங்கன்னா வச்சுட்டோம் கோக்கும் ரொம்ப ப்ரெஷர் போட்டு அதை தள்ளுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம கம்பர் ஒத்த கையில் அதை தள்ளின்னு இருப்பாருங்க. தேங்க்ஸ் மாய் உடனே கோக்கோ எடுத்து இந்த இடத்துல இருந்து உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா 2 பேரும் என் கரை கிளம்பிட்டு இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கோகோ அப்படின்னு மூச்சு விட்டு மயக்கத்தில் இருப்பார். பார்த்திங்கன்னா அப்படி நம்ம கத்துற பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம கோக்குக்கு கண்ணை திறக்கிற அல்ட்ரான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இல்லைனும் சவுண்ட் மியூசிக் நீங்களே போட்டுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் உருவாகுது. அப்படியே அந்த பிளாஸ்ட்டு மேலே போய் வெடிக்குதுங்க. நம்ம கம்பர் விட்ட பிளாஸ்ட்டு அப்படியே நம்மளோட கோகு இழந்து வராரு. பார்த்திங்கன்னா நம்ம கோகு நம்ம கோகு ஏன் அல்ட்ரானிஸ்டில் மாதிரினா எதோ பேச மாட்டேங்கிறான்னு தெரில. பார்த்தீங்கன்னா அல்ட்ரானிஸ்ட் ஃபார்மில் வந்து வெளியே வராரு. நீ யார் வாட் இது எப்படிப்பட்ட பவர்? நம்மளோட 2 கோகு வந்து வச்சுட்டா கேட்குறாங்க. நார்மல் நம்மளோட ஒரிஜினல் வச்சுட்டா தான் நம்மளோட கரண்ட் வச்சுட்டா வந்து சொல்கிறாரு. அதாவது ஜிஎஸ் அண்டு வச்சுட்டா நம்ம இனிமேல் ஜிஎஸ் எடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா கோகு அதான் அல்ட்ராஜென்ட் நம்மளோட வச்சுட்டா சொல்கிறாரு. அல்ட்ராஜென்ட் அப்படின்னா அப்படி நம்ம ட்ரங்க்ஸ் கேட்குறாரு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா ஒரு சக்தியும் அவரை சுற்றி ஃபார்ம் ஆகி அவரோட அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. அந்த இது பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ராகன் பால்ஸ் அந்த 6 அந்த விசஸில் வந்து நம்மளோட கோக்கு வந்து அந்த வெறும் ஷேடெல்லாம் மாற்றிருப்பாங்க. இப்போ சுற்றி ஒரு 6ஆம் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. நீ எத்தனை வாட்டி அடி வாங்கினாலும் அடங்க மாட்டேன். நம்ம கம்பர் வந்து அடிக்க போகிறார். இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா நம்மளோட ஜிஎஸ் இந்த கோக்கு சொல்லுவார். ஸோ நம்ம சூப்பர் கோக்கு என்ன பண்ணுவார்னா அவனை பார்க்குவார். அப்படின்னு திரும்பி பார்த்திங்கன்னா ஒரு பல அட்டாக் வருதுங்க நம்ம கம்பர்கிட்டேருந்து. ஆனால் அதெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே போய் அடிப்பாங்க. என்னது இதான் நம்மளுக்கான நேரம். நம்ம கிளம்பில இன்ஸ்டாஷன் ரைட் நம்ம அப்படி கிளம்பிடலாம் நம்மளோட சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சைடு புல்லுக்கும் இதுக்கும் சண்டை இருந்துருக்கு. நம்மளோட இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஜிஎஸ் இந்த புக்கு இன்ஸ்டா டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணி எங்கேயோ போகிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட கம்பர் அடிக்கிறாரு அடிக்கவே முடியலங்க. ஒரு அடி கூட பரல. பார்த்திங்கன்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்ம கம்பர் சொல்கிறா.
அப்படின்னு ஒரு பஞ்சு கொடுப்பாரு. நம்ம கம்பர் பறந்து போவாருங்க. பார்த்தீங்கன்னா ஃபைனல் காமன் கூட கத்தலைங்க. அப்படி நம்மளோட கோகு கத்துறாரு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம்னு சொல்லிட்டு நம்மளோட கம்பர் வந்து தொடுவார். இதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம கம்பர் கத்துறாரு. ஸோ கம்பரோட பாடி செம்ம டேமேஜ் ஆகுது ஐஸ்லேண்ட் கோகுவால். அல்ட்ரா ஸ்டேஷன் கோகு, அதாவது சூப்பர். இப்போ நான் ஒரு கோகுன்னு இருக்கேன், ஒரு கோகுன்னா நம்ம இனிமேல் கோகுன்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இல்லை இதுக்கு வாய்ப்பு இல்லை நம்மளோட கம்பர் சொல்கிறாரு. ஃபைனல் கோகு லாஸ்ட்டாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. சுற்றி இருக்கிற பிளானட் மாதிரி கொண்டு விரிசல் விட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே விரிசல் விட்டதுலேருந்து கம்பர் கீழே விழுந்துடுறாரு. யாரு நீங்களே என்ன சிக் போட்டுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாமசு நீயா அப்படியே நம்மளோட கம்பரை வந்து தூக்கின்னு போகிறாரு. நீங்களே சிக் போட்டுங்கப்பா. கம்பர் தூக்கின்னு கிளம்பி போயிடாரு. யோசிக்க முடியுது. பார்த்தீங்கன்னா என்னாச்சு, நீ எங்கே கூட்டு போகிறாங்க? எங்களை ஒருத்தர் நம்மளோட கோகு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அந்த பிளானட் வெடிது. இது வாய்ப்பு இல்லை. இதோட இந்த எபிசோட் முடியுது. அந்த பிளானட் வெடி. இதோட அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா இப்போ 7th எபிசோட் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம லார்ட் பீரியஸோட பிளானட் கம்மிங்கிறன்னு பார்த்திங்கன்னா நம்ம கோகு வெச் ஹேண்ட் ட்ராங்க்ஸ் மாய் வெச்சிட்டா. அதாவது நம்மள இன்னொரு வெச்சிட்டா சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்போ வந்து ஆல்ரைட்டாக இருக்கீங்க, நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நம்ம வெச்சிட்டா வந்து ட்ரங்க் சொல்கிறாரு. நீங்கள் கிளம்பல, நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கோம், நாங்கள் பார்த்துப்போன்னு சொல்கிறாங்க. கிளம்பி போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்சஸ் இந்த காயை வந்து ஓடி வர்றாரு. ஹெல்ப் பண்ணுங்க யூனிவர்ஸ் அழிக்க வாழ்ந்துட்டாங்க. யூனிவர்சஸ் இந்த காய் என்ன பண்ணுறீங்க? பார்த்தீங்கன்னா அந்த காயை பற்றி தனியாக வீடியோ வேணா கமெண்ட் பண்ணுங்கள். நான் காயை பற்றி கூட தனியாக வீடியோ போடலாம். என்னாச்சு அப்படின்னு நம்ம மாய் கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் யூனிவர்ஸ் வந்து அழிக்க வந்துட்டாங்க. எங்கள் ப்ளீஸ் எங்களை வந்து காப்பாற்றுங்க. ஒரு பெரிய நடந்து இருக்கு. கலிஃபா எல்லாமே சண்டை போட்டுருக்காங்க. ஹிட்டு கூட தோக்குற நிலைமைக்கு போயிட்டான். என்ன லார்ட் பீரியஸ் என்னாச்சு? சரி, அதாவது லார்ட் சாம்பர் என்னாச்சு? நான் அலிமெண்ட் கடை என் ஜீனோ ஏன் கிராண்ட் பிஸ்ட் ஏன் விஸ்போவோட அக்கா கூட ட்ரை பண்ண யாரும் வரல. அப்போ நாங்கள் ஹெல்ப் பண்ணுமா? நாங்கள் எதுக்கடா உங்கள் இன்னும் காப்பாற்ற? நீ ஒரு காயாக இருந்துன்னு இப்படி பயந்து ஓடி வரல, உனக்கு அசிங்கமாக நம்ம வச்சுட்டா கேட்குறாரு. இல்லை ப்ளீஸ், நான் எவனாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன்டா, நான் இடத்துல வந்து அவங்க கொல்லுவேன் நம்ம வச்சுட்டா வந்து கம்பீரமாக சொல்கிறாரு. அப்படியே நம்ம யூனிட் 6 பார்த்திங்கன்னா டேய் இந்த ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் ஆர்க்கில் அந்த சீன் மாதிரியே இருக்குது, யூனிட் 6 மாதிரியே தரலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஹிட்டு வந்து ஒரு ஏதோ யாரோ கூட சண்டை போட்டுருக்காரு. பார்த்திங்கன்னா நம்மளோட இன்னொரு சீன் அவர் யாருன்னு தரலாம் கமெண்ட் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம கலிஃபாவும் சண்டை போட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா அடிக்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ வேஸ்ட்டாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கல, உங்களை எவ்வளோ பெருமையாக நினச்சி எங்களை குறைச்சி எடை போடாத, நாங்கள் 2 பேருமே சாதனை ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கிக் பண்ணுறாங்க. இதை நான் எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஹிட்டு சண்டை பண்ணி பார்க்குறாங்க. ஹிட்டுக்கே டஃப் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? கிளாப் பண்ணுங்கய்யா, கிளாப். பார்த்தீங்கன்னா கிளாப் பண்ணிங்க. ஹிட்டுக்கு டஃப் கொடுக்குறேன் ஒரே ஆளையும் தான். என்ன அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானா? ஆமாம், அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காகலாம் இல்லை, நான் அவனை பார்த்துக்குவேன், உனக்கு வேணா எடுத்து மாற்றிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தன் வந்து இவனை ஒயிட்டு காயினே வச்சுப்போம், ஒயிட்டு கேர்ள்னு வச்சுப்போம். பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் காய் வந்து சண்டை போகிறாரு. நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, அது மட்டும் இல்லை நான் எதிர்பார்க்குற அளவுக்கு நீ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கலிஃபா வந்து சண்டை போகிறாங்க. ஹோனோ சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம கலிஃபா வந்து கீழே போகிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சாரிப்பா இவங்க பேர் களி மாற்றிட்டேன், 2 பேருமே எனக்கு குழம்புது. களி என்னாச்சு நம்மளோட கலிஃபா கேட்குறாங்க. அவனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, அவ கூட சண்டை போடுறது ரொம்ப போர் அடிக்குது. இது உடனே முடிஞ்சிடும் அந்த ஒயிட் கேர்ள் சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஹிட் டைம் ஸ்கிப்டை யூஸ் பண்ணுறாரு. வாட், இது எப்படி சாத்தியம்? உன்னை பற்றி நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், அந்த டைம் ஸ்கிப்ட் தானே, அதை பற்றி எனக்கு தெரியும், ஒரு காலத்துக்கு நான் மாஸ்டர்ரா அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹிட்டு ஒரு கையை எடுத்து பின்னாடி வச்சு அடிக்கிறாரு. பார்த்திங்கன்னா மண்டே புஷ்டி கீழே போடுவாங்கிற அப்படியே
டைம் பவர்னு சொல்லிட்டு விடுறாருங்க ஒரு பவராக. அவனை செம்ம டேமேஜ் பண்ண. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்க, ஆனால் ரொம்ப வீக்காகவும் இருக்க நம்ம கலாய்க்கிறாரு. இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைட் கேர்ளை வந்து அடிக்கிறாங்க நம்மளோட கலீஃபா அண்ட் கலி. பார்த்திங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கலீஃபா எழுந்துக்கிறாங்க. ஸோ கலீஃபா வந்து களி தானே களி. ரெண்டு பேருக்கும் முடி கலர் ஒன்று மாற்றுங்கய்யா, எனக்கு ரொம்ப குழப்பது. பார்த்திங்கன்னா நம்ம கலீஃபா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நடிக்கிறாங்க. ஸோ நம்ம கலீஃபா வந்து சொல்கிறாங்க கலியை பார்த்து, வாட் நீ நல்ல ஜாப் பண்ண, இது என்னோட தெரிஞ்சது தான் அப்படின்னு பார்த்துருவாங்க. ஒரு விஷயமா ஆகலைங்க, ஒன்றுமே ஆகலைங்க இந்த ஒயிட் கேர்ளுக்கு. பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க, நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க, அவங்களால பாராட்டுறாங்க. பார்த்திங்கன்னா அப்படியே 2 பேரும் மேலே போகிறாங்க. கலீஃபா அப்புறம் அந்த ஒரு செயின்ட் பாய், அது அந்த அந்த 4 பேரும் நிற்கிறாங்க. பார்த்திங்கன்னா 2 பேரும் ஏதோ ரிக்கவர் ஆகுறாங்க. அது நீங்கள் ரிக்கவர் ஆகுறீங்களா? ஆமாம், எங்களால் ரிக்கவர் ஆக முடியும், ஏன்னா நாங்கள் ஒரு இம்மோர்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க. க்ரஷ் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலீஃபா கிட்ட எடுத்துன்னு போய் ஒரு வெடி வெடிப்பாங்க. அப்படி கலீஃபா வந்து பார்த்து போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அக்கான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் அக்காவா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து இன்னொருத்தன் அதே மாதிரி க்ரஷ்டு பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஹிட்டு பறந்து போகிறான். இப்போ இருக்கிறது இன்னும் அந்த சேன் பாயும். ஆமாம், ஹிட்டு எவனா இருந்தா என்ன, அது எவனா இருந்தாலும் உனக்கு சமமாய் அமைவே நான் எழுந்து நிற்கிறேன். சரி வாங்க கீப் ஆன் ஃபைட் பண்ணலாம், இன்னும் சண்டை போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா 2 பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து அது திருப்பி டிஃப்ளாக்ட் பண்ணி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராங்க்ஸ் வெச்டா கிளப்டதுக்கு யூனிவர்ஸ் சானஸ் இந்த மாஸ்டர். அப்படின்னா நம்ம வச்சுட்டானா அவனுக்கு மாஸ்டருங்க. இப்போ க்ரப்பா, அவன் பேர் க்ரப்பு, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, க்ரப். ஓகே, யார் அந்த பையனோ அந்த பொண்ணுன்னு கேட்குறேன். லுக் அக்கான்னு கேட்பான், அதாவது அக்கா பாருங்க அப்படின்னு. பார்த்திங்கன்னா டைம் கில் விளாட பார்த்திங்கன்னா சூப்பர் சென் 2க்கு மாறுறாங்க. நம்ம ட்ரங்க்ஸ் ஸ்வாடு எடுத்து சூப்பர் சென் 2க்கு மாறுறாங்க. 2 பேரும் சூப்பர் சென் 2 ரொம்ப பேசாதரா, வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா என்னென்ன சண்டை நடக்குதோ யாரோ பார்த்துன்னு இருக்காங்க. எவன்டா இவன் பேர் தரல. பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாமாஜுவன்ட்டு வர்றாரு, பிளாக் கோகு. ஸோ பார்த்திங்கன்னா ஆமாம், இவங்க 2 பேரும் எனக்கு முன்னாடி தெரியும். அப்படியா, எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா அவங்க தான் அழிச்சாங்க. இது வெறும் ஆர்மி கிங்னால உங்கள் எடுத்து டிஸ்டன்ஸ் நான் புது யார் உன்னை காப்பாற்றினா? நான் தானே காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா அங்கே ஃபைட்டிங் காமிக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா என்ன அடி தெரியுமா? தம்பி இவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆமாம், இவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இவங்க பவர் லெவலாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம வெச்டா ட்ரங்க்ஸ் ரெடியாக இருக்காங்க, இன்னும் ஒரு அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு. சிஸ்டர் இதை சீக்கிரமாக முடிச்சிடலாமா வேணாவான்னு அக்கா கிட்டே கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இந்த இடமே நம்ம சொந்தமாக போகுது. ரொம்ப ஓவராக பேசுகிறீங்கடா, என் கூட வந்து சண்டை போடுங்கடா, சண்டை போடுங்க. நம்ம வச்சுட்டா வந்து காண்டில் கேட்கணும். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி போட சொல்லுங்கள்.